பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 34வது சங்கீதம் பாருங்கள். 34ஆம் சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றினின்று அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்படின்னா என்னங்க? நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்குமா? இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஐயா நான் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்காக தேவனை நான் உத்தமமாக பின்பற்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தேவனை அறியாத ஒரு மனுஷன், தேவனை அறியாதவன், ஒரு துன்மார்க்கமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவன், உலகமே அறியக்கூடிய பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த மனுஷன் நல்ல நிலைமையில் இருக்கிறான், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் தேவனை தேடி என்ன பிரயோஜனம்? நான் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறேனே, தேவனை ஒவ்வொரு நாளும் உண்மையாய் சேவிக்கிறேனே, என்னுடைய தசம பாகங்களை ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேனே, சபையிலே எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வேலைகளும் நான் பொறுப்பாய் இருந்து நான் செய்கிறேனே. ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையிலே துக்கம், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையிலே பிரச்சனை என்று சொல்லி பல நேரங்களிலே நமக்கு குழப்பங்களும் பல கேள்விகளும் நம்மை அறியாமல் உருவாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லி, அப்படியானால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாகிய நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பனா ஐயா நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே தான் இருக்கணுமா? ஒரு பக்தன் கூட விதமாய் பாடல்களை பாடுகிறார். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்தோம் நாதா, இன்னும் ஏன் இத்தனை பாடுகள் தேவா என்று சொல்லி கேட்கிறார். இன்னும் நான் எத்தனை தூரம் பயணம் செய்யணும், இன்னும் எத்தனை பாடுகளை என் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக தான் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அவை எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீதிமானை தேவன் விடுவிப்பார், துன்மார்க்கனை தேவன் கைவிடுவார். நீதிமானை தேவன் விடுவிப்பார். ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு சம்பவம் மாத்திரம் சொல்லட்டுங்களா? பாருங்க, தானியேல் என்று ஒரு மனுஷன், தானியேல் என்ன பாவம் செஞ்சாரு? தானியேல் என்ன தப்பு செஞ்சாரு? எந்த தப்பும் செய்யல. ஜெபம் பண்ணது ஒரு பாவமா? 3 வேளை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணது ஒரு பாவமா? அந்த ஜெபம் பண்ணது நிமித்தம் அவருக்கு வந்த தண்டனை என்ன? சிங்கம் கெபிலே தூக்கி போய் அவரை கொண்டு போய் போட்டார்கள். ஜெபம் செஞ்சாரு, 3 வேளை ஜெபம் செஞ்சாரு. எல்லாரும் செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, பத்தியா இவன் 3 வேளை ஜெபம் பண்ணா இவனை சிங்க கெபில போடுறாங்க பார், நம்மளாம் எதுவுமே பண்ணல, ஜெபம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறோம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன? சிங்க கெபியிலே தானியேலை தூக்கி கொண்டு போய் போட்டார்கள். வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல தானியேலை விடுவிக்கும்படி தேவன் இறங்கி வந்தார். தானியேலை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். பாருங்கள், சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் அவனை காப்பாற்றினாராம், தேவன் அவனை விடுவித்தாராம், தேவன் அவனை அந்த சிங்க கெபியிலிருந்து தானியேலை தப்புவித்தாரே. அதே வெளியில நின்று கொண்டு ஐயோ தானியேலை சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள், அவ்வளவுதான் தானியேலுடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லி கை தட்டி சிரித்துக் கொண்டிருந்த நண்பர்கள், தானியேல் பார்த்தீங்களா, அவன் தேவனை ஆராதித்தான். அவன் சொன்னானே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்க சொன்ன அந்த தேவன் எங்கே? அவன் சிங்க கெபியில போட்டான், அவ்வளவுதான். தானியேலை காலையில் பாருங்க, ஒரு எலும்பு கூட தானியேலுக்கு மிஞ்ச போறதுன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் எல்லாரும் கையை தட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? காலை வேளையில ராஜா வந்து பார்த்து தானியேலை விடுவித்து இவர்களை கொண்டு போய் அங்கே போடும் பொழுது சிங்கங்கள் அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டதாம். அதே சிங்கம் தான், அதே சிங்க கெபி தான். ஆனால் தானியேலுடைய எலும்புகளை நொறுக்க அந்த சிங்கத்துக்கு முடியலையே.
தானியேலை கடிச்சு கொதறுவதற்கு அந்த சிங்கத்துக்கு முடியலையே. ஆனா இவர்களை கொண்டு போய் போட்ட போது, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின நபர்களை கொண்டு போய் போடும்போது ஒரே ஒரு எலும்பு கூட இல்லைங்க, எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டது. காரணம் என்ன? வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் நின்று நீதிமானை விடுவிக்கிறார், நீதிமானை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி. உங்களுக்கு கஷ்டம் வரலாம், ஆனால் உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கும் பொழுது உங்களை தேவன் காப்பாற்றுவார். ஆனால் துன்மார்க்கனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, துன்மார்க்கு ஒரு ஆபத்து வரும்போது அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு அருமையான வாக்கியத்தை தேவன் அங்கே நமக்கு கொடுத்திருக்கிறதை பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உங்களை என்னைய பார்த்து சொல்றாரு, கர்த்தராகிய தேவன் நான் அவர்களை காப்பாற்றுவேன். நம்ம தேவன் யாரை காப்பாற்றுறாரு? நீதிமான்களை காப்பாற்றுறாரு. அதே தானியேலின் புத்தகத்தில் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர்களை நெருப்பில் கொண்டு போய் போடுறாங்க, அக்கினியில் கொண்டு போய் போடுறாங்க, 7 மடங்கு எரிகிற அக்கினியில் கொண்டு போய் போடுறாங்க. வேதம் சொல்லுறது, அவர்களை காப்பாற்ற தேவன் இறங்கி வந்தார். அவருடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கருகி போகவில்லை. தேவன் அந்த நெருப்பில் போட்ட வாசனை கூட, ஸ்மெல் கூட, அவர்களுக்கு அந்த கருகின ஸ்மெல் கூட வரல. தேவன் அவர்களை அற்புதமாய் காப்பாற்றினார். பார்த்தீங்களா? அதுதான் நீதிமான்களை காப்பாற்றுகிற தேவன். துன்பம் வரந்தான், பிரச்சனை வரந்தான், போராட்டம் வரந்தான், ஆனால் தேவன் சொல்றாரு, உன் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்பா. அந்த சோதனையோடு கூட உனக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை, ஒரு வழியை உண்டாக்கி தருவேன்னு கர்த்தர் சொல்றார். துன்மார்க்கு தப்பித்து கொள்ளும்படியான வழி துன்மார்க்கனுக்கு இல்லை. கேடு செய்கிற மனுஷனுக்கு தப்பிக்கொள்வதற்கான வழி இல்லை. அவன் மாட்டிக்கொண்டு அவ்வளவுதான், முடிந்து போய்விடும். தேவ பிள்ளைகளை மாட்டிக்கொண்டால் அவன் வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னை காப்பாற்றுவதற்கான ஒரு வழியை வைத்திருக்கிறார். என் இருதயம் பழுதறியாமல் ஓடுவதை என் இருதயத்தை கர்த்தர் காப்பாற்ற முடியும். உலக பிரபலமான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா, பாக்கியராஜ் சார். அவர் வாக்கிங் போயிட்டு அப்படியே உட்கார்ந்தாரு, நெஞ்சு வலியில் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல மரிச்சு போயிட்டார். தேவனை அறியாதவங்க, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனையோ ஒரு ஆண்டவர் உங்களையே காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சு அவ்வளோதான் இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல நிலைமையில தான் கர்த்தர் உங்களையே காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நீதிமானுக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் இந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார். நிச்சயமாக தேவன் உங்களை தப்ப வைப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் நீதிமானாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ துன்பங்கள், ஆனால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது போல இதோ பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஒவ்வொரு நீதிமான்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை பாடுகள் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனை உபத்திரவங்கள் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நீதிமான்களையும் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய், தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதவரே, ஒருபோதும் ஒரு நாளும் விட்டு விலகாதவரே, இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு நீதிமானுடைய கண்ணீரையும் தொடையும் ஆண்டவரே. ஒவ்வொரு நீதிமானையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய், ஒவ்வொரு நீதிமான்களையும் கர்த்தர் தப்புவிக்கும்படியாய், ஒவ்வொரு நீதிமான்களையும் கர்த்தர் காப்பாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுகிற கடவுள் ஆண்டவரே. நீர் எங்களை காப்பாற்ற போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துன்பங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உபத்திரவங்கள், இவை எல்லாவற்றிலிருந்து தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
ஏசப்பா, எங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள் நீங்கள் தானே, எங்களை காப்பாற்றக்கூடிய தேவன் நீங்கள் தானே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொன்னீர். அநேகமான துன்பத்துக்கு நேராக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போதும் ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு துன்பம் வேணாப்பா, இன்னும் எங்களுக்கு பாடுகள் வேணாப்பா, எங்களால் தாங்க முடியாதுப்பா, எங்களால் சகிக்க முடியாதுப்பா. போதும் ஆண்டவரே, இந்த துன்பத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நீதிமானுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டடும், ஒவ்வொரு நீதிமானுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கட்டளிடும். அவருடைய கண்ணீரையெல்லாம் கர்த்தர் துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்களிலிருந்து ஒவ்வொரு விடுவிக்க போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஒவ்வொரு நீதிமான்களையும் காப்பாற்றும், ஒவ்வொரு நீதிமான்களையும் விடுதலையாக்கும், ஒவ்வொரு நீதிமான்களுக்கும் நன்மையானவைகளை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடாதபடி கர்த்தராகிய தேவனை நடத்த போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நீதிமானுடைய தலையும் நீர் உயர்த்துவீராக. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தானியேலை காப்பாற்றினவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினவர். இதோ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே காப்பாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், ஜெபிக்கலாம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.